அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே பெரிதும் எதிர்பார்த்த தமிழ்நாட்டிற்கான அடுத்த ஓராண்டிற்கான பட்ஜெட் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அதிகமாக பண பற்றாக்குறை இருக்குது, அதில் எவ்வளோ கடன் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது. கூடவே தாவேக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சில அறிவிப்புகளை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் எதையெல்லாம் இந்த பட்ஜெட்டில் பூர்த்தி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான். முதல்ல நம்ம கடனை பற்றி பேசணும் அப்படின்னா, திமுக ஒரு ஆண்டிற்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. நாட்டினுடைய கடனையே எங்கேயோ கொண்டு போய் தமிழ்நாடே திவாலாக வைக்க போறாங்க அப்படின்லாம் ஒரிஜினல்ல இருந்து இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் வரைக்கும் பேசியிருந்தாங்க. இன்றைக்கு கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஓராண்டு தாவேக அரசு தாக்கல் பண்ணியிருக்கிற பட்ஜெட்டின் படி 55,000 கோடி வருவாய் பற்றாக்குறையா இருக்கு. 58,000 கோடிக்கும் மேல மொத்தமா பாத்தீங்கன்னா மூலதனத்துக்கு பற்றாக்குறையா இருக்கு. இப்படி பார்க்கும்போது 1,20,000 கோடிக்கும் மேல மொத்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இவர்கள் கடனாக வாங்க வேண்டியது 1.25 லட்சம் கோடிக்கும் மேல. மொத்த பற்றாக்குறை 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் வாங்கின கடனை விட இது அதிகமா இருக்கு. அப்போ தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் இப்பவே பாத்தீங்கன்னா 10.98 லட்சம், கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடியா இருக்குன்னா, இவர்கள் இந்த கடன்லாம் வாங்கினாங்க அப்படின்னா இன்னொரு 1 லட்சம் கோடி சேர்ந்து 12 லட்சம் கோடிக்கு மேலதான் போய் நிக்க போகுது. ஸோ இங்க முதல் ஆண்டிலேயே இவ்வளோ கடன் வாங்குறாங்களே, அப்ப இன்னும் போக போக எவ்வளவு அதிகமா வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பவே எழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, திமுக அரசு அதிகப்படியான கடன் வாங்கும்போது அப்பவும் நம்ம கேள்வி கேட்டோம். இப்போ தாவேக அரசு இன்றைக்கு இப்படி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க, இவ்வளவு அதிகமா கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னா இதையும் நம்ம குறிப்பிட்டு கேட்க வேண்டியது இருக்கு. கூடுதலா இவ்வளவு கடன் வாங்குறாங்களே, அப்போ அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்திடுவாங்களா, அதற்கெல்லாம் நிதி ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்லை. எல்லாருமே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது, மாதம் 2,500 ரூபாய் பெண்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கும்னா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதான். எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்து எல்லாருமே அதை கேட்குறாங்க, பொதுமக்களும் கேட்குறாங்க. அதற்கான பதில் என்னன்னா, இதுவரைக்கும் 13,800 கோடி ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கப்பட்டு கொண்டிருந்த சூழலில் இப்போ அது 9,800 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு. 4,000 கோடி கம்மி. இப்போ மாசம் 1,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி, அதுலேயே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இந்த ஆண்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போ அடிச்சு சொல்லலாம், 2,500 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது அடுத்த ஓராண்டிற்கு நம்ம வாயவே திறக்க முடியாது, அதை பற்றி கேட்கவே முடியாதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெண்களுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை தொகையில இவர்கள் ஒதுக்கி இருக்கிற தொகையே கம்மியா இருக்கு. அப்ப என்ன நம்ம நினைக்கலாம் அப்படின்னா, இன்னுமே ஒரு சில பேருக்கு அந்த அமௌண்ட் கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர அதிகப்படியா யாரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மாதம் 2,500 ரூபாய் பெண்களுக்கான உரிமை தொகை அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு அவரு. அவர் தானா. அடுத்து 6 சிலிண்டர்கள், அதுக்கான தொகையை நாங்க கொடுப்போம், இல்ல சிலிண்டரை கொடுப்போம், எதனாலும் சரி, அந்த திட்டத்திற்கான ஏதாச்சும் ஒரு சிம்டம் தெரியுதான்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் இல்லை. அதே மாதிரி பட்டதார இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நாங்கள் 4,000 ரூபாய் நிதி கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்த போறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த திட்டத்திற்கும் எந்த சத்தமும் கேட்கல. அதே மாதிரி முதியோர் ஊக்கத்தொகையாக நாங்கள் 3,000 ரூபாயை உயர்த்தி கொடுப்போம் ஏற்கனவே இருக்கிறத விட சொல்லி பேசினாங்க, அதற்கும் எந்த விதமான அறிவிப்பும் இதுல இல்லை. இதெல்லாம் விட முக்கியமா அந்த கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் வாங்கிய கடன் 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு நாங்கள் மொத்தமா கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது குறித்து ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஏற்கனவே அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 75,000 அதற்குள்ள கடன் வாங்கினாங்கன்னா அதுக்கு மொத்தமா தள்ளுபடி, அதற்கு மேல கடன் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்க எவ்வளவு வாங்கினாலும் சரி வெறும் 35,000 மட்டும்தான் நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி 5 ஏக்கருக்கு உள்ள அவர்கள் நிலம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் மொத்தமா ரத்து பண்ணிடுவோம். 5 ஏக்கருக்கு மேல வச்சிருந்தாங்கன்னா 50 விழுக்காடு ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அதற்கான எந்த அறிகுறியும் தெரியல. நாளைக்கு வேளாண் துறை சார்ந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, அதில் நம்ம கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனா மேஜரா அவர்கள் அனௌன்ஸ் பண்ண விஷயங்கள்ல இதெல்லாம் இன்னுமே அவர்கள் அந்த திட்டங்கள் குறித்து வாயே திறக்காம இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அடுத்த ஓராண்டுக்கு இந்த திட்டங்கள் எதுவுமே செயல்முறைப்படுத்தப்படாது அப்படிங்கிறத நம்ம இந்த பட்ஜெட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் விட முக்கியமா மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தின் போது 20,000 வரைக்கும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏற்கனவே 8,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த இடத்துல இருந்து 7,000 ரூபாயை குறைச்சு விட்டாங்க. மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை ஆண்டு மீன்பிடி தடைகாலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். 6,000 ரூபாயிலிருந்து
7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் கொடுத்திருக்கிறதுல அறிவிச்ச திட்டம் அப்படின்றது என்னன்னா 8 கிராம் நகையும் நாங்கள் ஒரு பட்டு புடவையும் வந்து திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இது வந்து உண்மையிலே சொன்ன மாதிரி நடைமுறைப்படுத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது 800 கோடி ரூபாய். அப்போ 800 கோடி ரூபாயில் அவர்களால் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி 8 கிராம் நகையும் ஒரு பட்டு புடவையும் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 80,000 நபர்களுக்கு கொடுக்கலாம். ஒரு ஆண்டிற்கு திருமணம் ஆகக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில் திருமணம் நடக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கும் மேலே. அப்போ கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் திருமணம் நடக்குது. ஆனால் வந்து இந்த திட்டம் கிடைக்க போகிறது ஒரு 80,000 பேருக்கு. இதில் வந்து அவர் என்ன ஸ்லாப் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவான வருமானம் உள்ள நபர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் அங்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவர்கள் அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் மேடைகளில் பேசும்போது அப்படிலாம் சொல்லலை. இன்றைக்கு தான் அந்த தகுதியுள்ள பெண்கள் அப்படிங்கிற வார்த்தையே நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் உச்சரிக்கிறார். அதனால இதுவும் வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு குறைவான நபர்களுக்கு தான் அது வந்து பலனளிக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியது. இது போக வந்து ஊழியர்களுக்கான சம்பளம், அதே மாதிரி கல்வித்துறையில, உயர்கல்வித்துறையில, தொழில்துறையில இப்படின்ற மாதிரிலாம் மூலதனம் செலவு இதற்கெல்லாம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் அவர்கள் என்ன பண்ணாங்களோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக குறைவாக தான் வந்து இருக்கு. பெரிய லெவலில் ஒரு வியந்து பார்க்குற அளவுக்கான ஒரு மாற்றமான ஒரு பட்ஜெட்டாக அது இல்லை. கூடவே வந்து கூவம் நதி, அடையாறு நதியெல்லாம் நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நதிகளின் தரத்திற்கு நாங்கள் தூய்மைப்படுத்துவோம், அதை வந்து குழந்தைகள் வந்து அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடுறது குளிக்கிறது மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப தூய்மையாக மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காங்க. அதை மாற்றினா ரொம்ப நல்லது. இதுக்கு முந்தைய அரசு வந்து நாங்கள் மாற்றுறோம்னு சொல்லி நிதிகளை மட்டும்தான் ஒதுக்கிட்டு எதுவுமே பண்ணலை. இவர்கள் பண்ணுறாங்களா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயத்தை நிதியமைச்சர் அவர்கள் அறிவிச்சாரு. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். ஆடுகள் வளர்ப்பு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 கோடி ஒதுக்கியிருக்காங்க. வருட வருடம் 30,000 பெண்களுக்கு 5 வெள்ளாடுகளோ செம்மறி ஆடுகளோ கொடுத்து நாங்கள் அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம்னு சொல்கிறாங்க. இது எப்படி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 நபர்களுக்கு ஒரு கறவை மாடு கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ பெண்கள்னா ஆடு மாடு மேய்க்கணுமா அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக தாவேகா, திமுக இப்படி எல்லா கட்சிகளும் நாம் தமிழரை பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் இந்த ஆடு மாடு வளர்ப்பு, அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் பற்றி, பால் பொருளாதாரம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவர்கள் பேசும்போது அதெல்லாம் கேலி கிண்டல் பண்ணவங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஆடு மாடு மேய்க்க விட்டுருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நபர்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தாவேக்காவில் உள்ளவர்கள். வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஆடு மாடு வளர்த்தல் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம அம்மையார் ஜெயலலிதா வந்தால் வீட்டுக்கு ஒரு மாடு கொடுப்பாங்க, இவர் வந்தால் வீட்டுக்கு ஒரு ஆடு, அப்புறம் நாட்டுக்கோழி. எதுக்கு குடிச்சிங்கன்னுங்களுங்க? வீட்டில் வளர்க்க. அதை தான் நான் சொல்கிறேன், நாட்டில் வளர்க்குறேங்கிறேன். பாலை ஏற்றுமதி செய்வோம். 50,000 கோடிக்கு சாராயம் விற்று சாகடிச்சிக்கிட்டு இருக்கு. சாராய கடையை மூடிட்டா ஒருத்தருக்கும் சம்பளம் கொடுக்க காசு இருக்காது. பொருளாதாரம் எங்கே இருக்கு? ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, நேரடியாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்போ நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிறதான். நீங்கள் வந்து எங்களுக்கு மாதம் 2,000 ரூபா தருவேன்னு சொன்னீங்க, மகளிருக்கு வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து, அதாவது எங்கே வேணாலும் போய்க்கலாம், தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே ஏறினாலும் எங்கே இறங்கினாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? இதுதான் அதிரடியான திட்டங்கள். இந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துவீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த முறை வந்து முதல் பட்ஜெட்டில் பெரிய அளவில் அந்த மாதிரி திட்டங்களுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கப்படலை. இப்போ அதிகபட்சமாக அந்த தங்கம் 8 கிராம் தங்கம் கொடுக்கறது தான் ஒரு முக்கியமான திட்டமா இதுல வந்து பார்க்கப்படுது. விஜய் அவர்களினுடைய அறிமுகமா ஒரு புதிய திட்டமா. ஏன்னா மற்ற திட்டங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான். அதுல நிதியை கொஞ்சம் கூட்டியிருக்காங்க இல்லை குறைச்சிருக்காங்களே தவிர புதுசா இவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான திட்டங்கள் தான். அதுலேயும் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது அப்படிங்கிறது நிறைய இருக்கு இன்னும் பண்ண வேண்டியது இவர்களுக்கு. இதே மாதிரி கடந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் வந்து முதல் பட்ஜெட்ல ஒரு சில திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? அப்போவுமே எல்லாருமே கேட்டது மற்ற திட்டங்களை பற்றி தான். நீங்கள் எப்போ வந்து மாதம் 1000 ரூபா கொடுப்பீங்க அப்படிங்கிறத கேட்டு மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் திமுகவை கொடுக்க வச்சாங்க. அதே மாதிரி தான் தாவேக அரசு அவர்கள் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றும் வரை பொதுமக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா, நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் வந்து 2,000 ரூபான்னு சொன்னார். அவருக்கு முன்னாடியே எடப்பாடி வந்து 2,000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து விஜய் அவர்கள் 2,500 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். இப்போ இவ்வளோ காசு நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருக்கும் இல்லையா? அதற்கு பதில் நீங்கள் தான் சொல்லி ஆகணும். இவர் வந்து இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு சொல்லப்போனால் அதிகாரிகள் கிட்ட இதெல்லாம் வந்து சாத்தியமா, நம்ம இதை கொடுத்துடலாமான்னு கேட்கும்போது ஐயா வாய்ப்பே இல்லைங்க ஐயா, இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க, எங்கள் மாதிரி பலகட்டமான விவாதத்துக்கு பின்னாடி தான் இந்த முடிவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பட்ஜெட்லேயும் அதை பற்றின அறிவிப்பு இல்லை.
ஆனா இதெல்லாம் நீங்க இப்ப யோசிச்சிருக்க கூடாது. முன்னாடியே வந்து எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைமையில நாம இப்போ கொடுத்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் செயல்படுத்துறது சாத்தியமா அப்படிங்கிறத பேசணும். நாங்க வந்து சாத்தியம் இல்லாததை வந்து பேசவே மாட்டோம், நடைமுறை இல்லாத நாங்க வந்து பண்ணவே மாட்டோம்ல விஜய் அவர்கள் மேடையில பேசுறாரு இல்லையா? அப்படி என்றால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அத்தனையும் நிறைவேற்றும் முறை தொடர்ச்சியாக இது பற்றி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், பொதுமக்களும் கேட்கணும். இவர்கள் அதை அறிவிக்காம விடவே கூடாது. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் அவர்கள் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி. நன்றி.